என்னதுக்கு வேணும்? அங்க சாம்பார்ல அங்க பாத்தீங்களா, இவங்க மட்டும்தான் சாம்பார் வாங்குறாங்க. மாத்திரை வாங்கிட்டு எப்போ வந்தீங்க? அன்னைக்கு ஒன்னா இவங்களை பத்தி சொன்னேன்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்னன்னா எங்களுக்கு வந்து கீரை, இவங்க தான் காலையில போயிடுவாங்க. இவ்வளவு கீரை பறிக்கிறாங்க. ஏக்கா வேண்டாம்க்கா, நம்ம மார்க்கெட்ல வாங்கிடுவோம்பே. அப்ப நீங்க அங்க பாருங்க, மார்க்கெட்ல வாங்கிடுவோம்பே. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா அங்க வந்து தண்டங்கீரை அரைக்கீரை இப்படித்தான் இருக்கும், இது வந்து காட்டுல விளைஞ்ச கீரை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. காலையிலே போயிடுவாங்க. போயிட்டு ஒரு சாக்கு நேரம் பெருகிட்டு வருவாங்க. நான் உடனே அதை வந்துட்டு ரொம்ப அழகா என் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்பேன். அதுக்கு இவங்க தான் காரணம். இந்தாங்கக்கா. அம்மா எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் எனக்கு உயிரை காப்பாற்றுறது என்னோட அம்மா. இவங்க பேர் கோட்டி. கோட்டினா பைத்தியம்னு வச்சிருக்கேன். அது உண்மைதான். பவானி மேல பைத்தியம் தான். அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். கருவாடு இது யாருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வத்தப்பொடி போடலை, மிளகும் வெறும் சீரகம் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். போதுமான ஊற்றுட்டுமா? அவையும் சோறு வாங்க வர மாட்டுக்கா? அவையும் சோறு ஏன் வரல? ஏன் தம்பி தூட்டி வரணும்? ரெண்டு கத்தி யாருக்கு? உங்க அம்மா என்கிட்ட வந்து வாங்க மாட்டாலோ? அப்படியா? வாங்கட்டாங்க. குழம்பு எப்படின்னு சொல்லணும்னே இன்னைக்கு சொல்ல வேண்டாம், சாப்பிட்டு நாளைக்கு சொன்னா போதும். கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி நான் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஆரோக்கியமா. இவங்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தில் எந்த கெடுதல் வராது. நீங்கள் வந்துட்டு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் இப்போ சொன்னீங்க தெரியுமா, டேபிள் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு சென்ட் இடம் வந்துட்டு 7 லட்சம் 6 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க கேரளா சேச்சி இந்தங்க முட்டை 6 லட்சம் 7 லட்சம் 5 சென்டாக வாங்கினோம்னா 4 லட்சம் வேணும். அப்புறம் நமக்கு எல்லா வேலைகளும் பார்க்கணும். நான் இப்போ தான் வந்துட்டு 10 வருஷமாக வந்து இந்த இதில் தான் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் வைக்கணும். 10 வருஷமாக இதில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வருமானம் எதுவும் கிடையாது. வருமானம் இருக்குதுன்னா என்னோட சொந்த செலவுகளில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். நான் என்ன மாதிரியான வருமானம் வருது, நான் எப்படி வந்து இதில் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்.